வணக்கம். ஏப்ரல் 16ஆம் தேதிக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பத்தி உங்க தேர்வு நோக்குல விளக்கமா பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்களே உங்க சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி 5ஆ பிரிச்சிருக்கோம். மாநில செய்திகள்ல ஆரம்பிச்சு தேசிய கொள்கை அப்புறம் வரலாறு வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். முதல்ல தமிழ்நாட்டுல இருந்து ஒரு முக்கியமான கவர்னன்ஸ் அப்டேட். கந்துவட்டிக்கு எதிரா ஒரு புது முயற்சியை எடுத்திருக்காங்க. இதோட விவரங்களை கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த படம் இந்த கந்துவட்டி புகார் வலைத்தளத்தோட முழு சிஸ்டத்தையும் நமக்கு புரிய வைக்குது. இது 2025ஆம் வருஷ சட்டத்தின் கீழே கொண்டு வரப்பட்டது. இதோட முக்கிய நோக்கமே கடன் வாங்கினவங்கள பாதுகாக்கிறது தான். இந்த போர்ட்டல் மூலமாவே புகார்களை பதிவு செய்யலாம். இதுல தண்டனைகளும் ரொம்ப கடுமையா இருக்கு. 5 வருஷம் வரை ஜெயில் இல்லனா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படலாம். உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 4 விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டத்தோட பேரு, அதோட நோக்கம், குறிப்பா பாதுகாக்கப்படும் குழுக்கள், அப்புறம் குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது. சரி, அடுத்ததா தேசிய அளவுல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அரசாங்கம் எப்படி பொருளாதார ரீதியாவும் டிஜிட்டல் ரீதியாவும் மக்களுக்கு அதிகாரம் கொடுக்க முயற்சி பண்றாங்கன்னு பாப்போம். தேசிய அளவுல முதல் முக்கியமான பாலிசி இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 2.0. இது என்னன்னா, அரசாங்கம் நேரடியா ஸ்டார்ட் அப்கள்ல முதலீடு பண்ணாது. அதுக்கு பதிலா ஸ்டார்ட் அப்கள்ல முதலீடு பண்ற வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டுகளுக்கு நிதி கொடுக்கும். இதனால தேசத்தோட ஸ்டார்ட் அப் சூழல் இன்னும் வலுப்பெறும். சோ உங்க எக்கனாமிக்ஸ் பேப்பருக்கு இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10,000 கோடி ரூபாய். இந்த நிதியை நிர்வகிக்கிறது யாருன்னா சிட்பி, அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது மூலமா நிறைய புது ஸ்டார்ட் அப்களுக்கு நிதியுதவி கிடைக்கும். அடுத்ததா சேஃபர் திட்டம். டிஜிட்டல் இந்தியா வளர வளர அது கூடவே ஆன்லைன் ஃப்ராட்களும் தான் அதிகமாகுது இல்லையா? குறிப்பா கிராமப்புற பெண்களை ஆன்லைன் ஆபத்துகள்ல இருந்து பாதுகாக்க அவங்களுக்கு இன்டர்நெட் பாதுகாப்பு பத்தின விழிப்புணர்வு கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்களை கொஞ்சம் பாருங்க. மத்திய அரசோட சிடேக்கும் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷனும் சேர்ந்துதான் இதை செயல்படுத்துறாங்க. மத்திய பிரதேஷ், ஒடிஷால இதை ஒரு பைலட் ப்ராஜெக்டா ஆரம்பிச்சிருக்காங்க. சுய உதவி குழுக்கள் மூலமா பயிற்சி கொடுக்கறதால இது கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ நம்ம பாலிட்டி செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 அப்டேட்ஸ் இருக்கு. கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. முதல்ல ஆர்டிகிள் 142. இது மறுபடியும் நியூஸ்ல வந்திருக்கு. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பவர். சொல்லப்போனா ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி. முழுமையான நீதியை கொடுக்க, எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க இந்த ஆர்டிகிள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் கொடுக்குது. சமீபத்துல ஒரு திருமணத்தை ரத்து செய்ய இந்த அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து இந்தியாவோட அரசியல் போக்கே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். மக்களவையில் இருக்கிற சீட்டுகளின் எண்ணிக்கைய அதிகரிக்க ஒரு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வர போறாங்க. இந்த டேபிள்ல பாத்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் மாற்றம் எவ்வளவு பெருசுன்னு. இப்போ இருக்கிற 543 சீட்டை 850 சீட்டா உயர்த்த போறாங்க. இது வளர்ந்து வர மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி பிரதிநிதித்துவத்தை கொடுக்க உதவும். சரி, இந்த விரிவாக்கம் எதுக்கு இப்போ தேவைப்படுதுன்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்தணும்னா முதல்ல தொகுதிகளை மறுவரையறை செய்யணும். அதுக்கு இந்த மக்களவை விரிவாக்கம் ஒரு முக்கியமான படி. அடுத்தது பொருளாதாரம். மார்ச் மாசத்துக்கான ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமாங்க. பிப்ரவரியில 3.21% இருந்த சில்லறை பணவீக்கம் மார்ச் மாசத்துல கொஞ்சம் ஏறி 3.4% இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் உணவுப் பொருட்களோட விலை உயர்வுதான்னு சொல்றாங்க. ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பணவீக்கம் கொஞ்சம் உயர்ந்தாலும் அது இன்னமும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டார்கெட் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. அதாவது 2-6%. அதனால இது ஒரு மிதமான உயர்வு தான். கடைசியா நம்ம ஹிஸ்டரி செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஏப்ரல் 15 ஹிமாச்சல் பிரதேசம் தன்னோட உதய தினத்தை கொண்டாடுச்சு. அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா கிட்டத்தட்ட 30 சின்ன சின்ன சமஸ்தானங்களை ஒன்னா சேர்த்து ஒரு நிர்வாக அமைப்பா, அதாவது ஒரு மாகாணமா 1948ல உருவாக்குன நாள் இது. இமாச்சல பிரதேசத்தோட இந்த பயணம் ரொம்ப சுவாரஸ்யமானது. பாருங்க, 1948ல ஒரு மாகாணமா ஆரம்பிச்சு 1950ல யூனியன் பிரதேசமா மாறி கடைசியா 1971 ஜனவரி 25ல தான் முழு மாநில அந்தஸ்து அடைஞ்சது. இந்தியாவின் 18வது மாநிலமா உருவாச்சு. இந்த 3 தேதிகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நாம நிறைவுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி.
இன்னைக்கு நாம பார்த்த ஸ்டார்ட் அப் நிதி, அரசியலமைப்பு மாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல எது இந்தியாவோட எதிர்காலத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.